கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளினுடைய விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மொத்தம் 5 வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 5 வழக்குகளும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளை கொண்டே சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிமன்றம் அமைத்திருக்கிறது என்று தாவேக தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. கூட்ட நெரிசல் ஏற்பட்டவுடன் காவல்துறை தான் விஜயை வெளியேறுமாறு கூறியதாகவும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைக்கிறார். ராமகிருஷ்ணன், தற்போது அந்த என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வருகிறது அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ இந்த 5 வழக்குகளும் தனித்தனியா விசாரிக்கப்பட்டு வருதா ராமகிருஷ்ணன்? ஆமா, அதாவது இந்த வழக்குகளை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சாரியா அமர்வுலதான் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 15 நிமிடங்களுக்கு மேலாக இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் தாவேகா சார்பில் மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் தான் தனது வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அவர் தாவேகாவை பொறுத்தவரையில் அவர்கள் முழுக்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அல்லது நீதிபதிகளுடைய கருத்துக்களுக்கு எதிராகத்தான் தாவேகா சார்பில் ஆஜராகி இருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியன் நீதிபதிகளிடம் ஒரு புகாராகவே அவர் கூறுகிறார். விஜயை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் ஒரு எதிர் மனுதாரராக இல்லை, அதே சமயத்தில் தாவேகா கட்சியும் ஒரு எதிர் மனுதாரராக இல்லாத ஒரு பட்சத்தில் அந்த கட்சியையும் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற விஜயையும் எவ்வாறு நீதிபதிகள் விமர்சித்திருக்கிறார்கள், இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கரூர் உயிரிழப்பு சம்பவம் நடந்தவுடன் தமிழ்நாடு காவல்துறை தான் விஜயை அங்கிருந்து செல்லுமாறு வலியுறுத்தியதாகவும் நீதிபதிகளிடம் கோபால் சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அங்கிருந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சிலர் காவல்துறையால் பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்க அனுமதிக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். விஜய் மற்றும் அந்த கட்சியின் எதிர் மனுதாரராக சேர்க்கக்கூட இல்லாமல் அவதூறு கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் விஜய் அங்கிருந்து சென்றிருக்கிறார். விஜயை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் இருப்பது மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என்று காவல்துறை அதிகாரிகள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்ற விசாரணையின் போது இது எதுவுமே நீதிமன்றத்தின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படவில்லை. மாறாக நீதிமன்றம் ஒரு எதிர் மனுதாரராக இல்லாத விஜயை வழக்கில் பல்வேறு விமர்சனங்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை விசாரிக்க தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விசாரணையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. உண்மை நிலை என்பது வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். அதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும். ஏனென்றால் அரசு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஒரு தரப்பாக வாதிட்டு அதன் பின்னராக அரசு ஒரு விசாரணை குழுவை நியமித்திருப்பது உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியாத ஒரு செயலாக இருக்கிறது. எனவே உண்மை நிலையை வெளிக்கொண்டு வருவதற்கு விசாரணை உச்சநீதிமன்றம் ஒரு தலையிட்டு ஒரு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகளிடம். நீதிபதிகளை பொறுத்தவரையில் பிரச்சாரம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கக்கூடிய வழக்குகள் ஏதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதா என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசியல் கட்சிகள் நடத்தும் கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள், இது போன்ற மாநிலங்கள் முழுமையாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படுவது அல்லது ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுவது அரசியல் கட்சிகளால் ஏதாவது வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படுவது தொடர்பான வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்கிறதா அல்லது ஏதாவது வழிகாட்டு நெறிமுறைகள் ஏதாவது வகுக்கப்பட்டு இருக்கிறதா அந்த வழக்குகளில் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இது தொடர்பான ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சில நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருக்கின்ற இந்த கேள்வி என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உச்சநீதிமன்றமும் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் விசாரணையின் போது பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்தை தான் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் தெரிவித்திருந்த வேளையில் தான் இன்றைய தினம் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரியும் இது போன்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
அப்போது அந்த விசாரணையின் போது நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த ஒரு வழக்கறிஞரை பொறுத்தவரையில் சென்னை உயர்நீதிமன்றமும் இது போன்ற ஒரு வழக்கினுடைய விசாரணையின் போது வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். வழிகாட்டு நெறிமுறைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிபதிகளும் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் கருதி 41 பேர் பலியாகியிருக்கிறார்கள். எனவே இந்த முக்கியத்துவம் கருதி தங்களது பல்வேறு கேள்விகளையும் விஜய் சார்பில் ஆஜராயிருக்கின்ற அந்த வழக்கறிஞர்களிடம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். தமிழக அரசு வழக்கறிஞர்களிடம் இதுவரை நீதிபதிகள் எந்த ஒரு கேள்வியும் கேட்கப்படாத ஒரு சூழ்நிலையும் வழக்கறிஞர்களும் தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருக்கிறார்கள். இப்போ பல வாதங்கள் அப்படின்றது தாவேக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அரசு தரப்பிலிருந்து இதுவரை ஏதேனும் விளக்கங்கள் அப்படின்றது நீதிபதியால கேட்கப்பட்டிருக்கா, விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா அரசு தரப்பிலிருந்து? அதாவது ஒரு வழக்கை பொறுத்தவரையில் கீழ் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் ஒரு மனுதாரர் தங்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு மாநில உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டால் அதை அந்த எதிர் மனுதாரர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே ஒரு கேவியேட் மனுவை தாக்கல் செய்வது என்பது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் இதுவரை கேவியேட் மனு தாக்கல் செய்யப்படவில்லை. அதாவது கேவியேட் மனு என்பது இவ்வாறு விஜய் தரப்பிலோ அல்லது வேறு தரப்பினரோ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அல்லது மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் தங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்டு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கேவியேட் மனு தாக்கல் செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் தமிழக அரசு கேவியேட் மனு தாக்கல் செய்யாத பட்சத்தில் இதுவரை நீதிபதிகள் தமிழக அரசு வழக்கறிஞர்களிடம் எந்த ஒரு கருத்துக்களையும் கேட்கவில்லை. ஆனால் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் கருதி உச்சநீதிமன்ற தற்போது வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த அறையில் தமிழக அரசினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏதாவது கேள்வி கேட்டால் அவர்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வழக்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒரு நபர் ஆணையத்தை நியமித்து விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு SIT குழுவை அமைத்து விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில்தான் விஜய் தரப்பும் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பும் அந்த 2 குழுக்களினுடைய விசாரணை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்திருக்கிறார்கள். எனவே இவர்களது மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். விசாரணைக்கு உகந்ததாக இல்லை. ஏற்கனவே விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறையும் அந்த தமிழக அரசு நியமித்த ஒரு நபர் ஆணையமும் விசாரணை என்பது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. வழக்கினுடைய விசாரணை என்பது சரியான கோணத்தில் சென்று கொண்டிருப்பதால் உச்சநீதிமன்றம் இந்த 5 பேரும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற இந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது. இந்த வழக்கினுடைய மூகாந்தரம் இல்லாத ஒரு பட்சத்தில் அந்த மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீதிபதிகள் தமிழக அரசு வழக்கறிஞர்களிடம் கேள்வி கேட்கும் பட்சத்தில் இதுபோன்ற ஒரு வாதத்தை முன்வைப்பதுதான் தமிழக அரசினுடைய அந்த சார்பில் ஆஜராயிருக்கின்ற வழக்கறிஞர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு மூத்த வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்களிடம் ஏற்கனவே ஆலோசனை நடத்தியதுதான் இது போன்ற கருத்துக்களை உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீதிபதிகள் இதுவரை எந்த ஒரு கருத்தையும் தமிழக அரசு வழக்கறிஞரிடம் கேட்காத ஒரு பட்சத்தில் தான் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் மேலும் ஒரு கருத்துக்களை கேட்டிருக்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது, ரோட் ஷோ நடத்துவது தொடர்பாக வழிகாட்டுதல்கள் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு கிரிமினல் மனுவாக எப்படி பதியப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் ஏற்கனவே இது போன்ற மனு என்பது கிரிமினல் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏன் இவ்வாறு ஒரு ரோட் ஷோ அல்லது தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது இது போன்ற இந்த சம்பவங்கள் நடத்தப்பட்ட போது ஏன் இது ஒரு கிரிமினல் மனுவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுமையாக தாவேகா தரப்பில்தான் முழுமையான அந்த வாதங்களை வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியன் வைத்துக் கொண்டிருக்கிறார். நீதிபதிகளும் தங்கள் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி அந்த நடத்தப்பட்ட
அந்த விஜய் கட்சியில் நடத்தப்பட்ட அந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இருக்கிறது. 41 பேர் பழிவாங்கிய அந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இது நீதிபதிகளும் தங்களது முக்கியமான கருத்துக்களை தாவேகா சார்பில் ஆஜராயிருக்கின்ற அந்த வழக்கறிஞரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.